ஸ்தோத்திரம். பார்க்குறோம். இஸ்ரவேல் வேத வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க 2 தடவை அடிமைத்தனத்துக்குள்ள காணப்பட்டாங்க. 2 தடவை அடிமைத்தனத்துக்குள்ள காணப்பட்டாங்க. முதலாவது எகிப்து தேசத்துல 400 வருஷம் அடிமைகளா இருக்காங்க. யோசேப்பின் காலத்துல யோசேப்பின் மூலமா எகிப்து தேசத்துக்கு போனாங்க. 400 வருஷம் அடிமைகளா இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. 2வது நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்க 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைகளா இருந்தாங்க. பாபிலோன்ல அடிமைகளா இருந்தாங்க. அப்ப 70 வருஷம் அடிமைகளா இருக்கும்போது நம்ம பார்க்கிறோம், அந்த பாபிலோன் தேசத்துல தானியேல் என்றதான ஒரு வாலிபன் இருக்கிறார். தானியேல் என்றதான வாலிபன் இருக்கிறார். நம்ம எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கும் போதே நம்ம பார்க்கிறோம் வேத வசனத்துல ஆளோட்டிகளினால இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க, எவ்வளவு கடினமான பாதையில போனாங்க. ஸ்திரீகள் எல்லாம் குழந்தை பிறக்கும் போது குழந்தைகளை பிரசவத்திலேயே கொள்ளும்படி என்ன செய்யறான் அந்த பார்வோன்னு கட்டளையிடுறான். அப்படிப்பட்டதான அநேக கஷ்டத்துக்குள்ளாக எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க போனாங்க. இப்ப 2வது பார்க்கிறோம், மறுபடியும் ராஜாக்களின் காலத்துல இறுதியில இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் பாபிலோன் ராஜாவினால சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க 70 வருஷம் அங்க பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த அடிமைகளா இருக்கிறாங்க. நம்ம அடிமைகளா ஒரு இடத்துல இருக்கிறோம், அடிமைகளா இருக்கிறோம்னாக்கா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ என்ன, நான் நல்லா தான் இருந்தேன், வீட்டுல தாய் தகப்பனோட இருந்தேன், எங்களோட தேசத்துல இருந்தேன், எங்களோட தேசத்துல தாய் தகப்பன் எனக்கு இருந்தாங்க, எங்க ஊட்டார் உறவினர் இருந்தாங்க, எங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டதான தேசத்துல நாங்க ஆசீர்வாதமான தேசத்துல சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனா அந்த பாபிலோன்காரன் என்ன செஞ்சான்? பாபிலோன் ராஜா எங்களை சிறைப்பிடிச்சு போய் இப்படி அடிமைகளா எங்களை வச்சிருக்கிறான், எங்கெல்லாம் அடிமைகளா வைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? இப்படி அடிமைகளா இருக்கணும், நம்ம கவலைப்படுவோம், துக்கப்படுவோம், ஆத்திரப்படுவோம். ஏன்னா கடவுளுக்கு நீட்டாரே, அடிமைகளா கொடுத்துட்டாரே நம்மள அப்படின்னு என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட போய் தேவன்கிட்ட முறுமுறுப்போம். ஆனா தானியேலை குறிச்சு நம்ம பார்க்கும்போது தானியேல் சிறையிருப்புல இருக்காரு, அடிமையா இருக்கிறாரு அங்க பாபிலோன் தேசத்துல. ஆனா பாபிலோன்ல தானியேல் இருக்கும்போது தானியேல் என்ன சொல்றாரு? அவர் இருதயத்துல, நானு இந்த பாபிலோன் ஜனங்களினாலும் பாபிலோன் கலாச்சாரத்தினாலும் மற்ற விதமான எல்லா விதமான பழக்க வழக்கத்தினாலும் என்னோட ஜீவியத்தை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன். இங்க உள்ள சாப்பாட்டினாலேயோ, இங்க உள்ள சில காரியங்கள்னாலும், தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள்னாலேயோ, இங்க உள்ள சிலை வழிபாடுகள்னாலேயோ என்னோட ஜீவியத்தை நான் கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? முடிவு பண்றாரு. தானியேல் அவர் அடிமையா தான் இருக்கிறாரு, இருந்தாலும் என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறார். தானியேல் கர்த்தருக்கு என்ன செய்யறாரு? உண்மைகளா இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானித்து கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது கிடைச்சா, சுகபோகமான வாழ்க்கை கிடைச்சா என்ன செய்வோம்? அந்த வாழ்க்கையை தழுவி கொண்டு நமக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஆனா தானியேல் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அடிமைகளா இருக்கிறாரு. அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளா, அந்த தேசத்துல அடிமையா காணப்படுறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? தாழ்மையின் ஜீவியத்தை காத்துக்கொள்றாரு, பரிசுத்தத்தை காத்துக்கொள்றாரு. தானியேல் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றாரு. நானே இந்த ராஜபோஜனத்தினால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். அப்படி போஜனத்தினால நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். ராஜபோஜனத்துனா என்ன இருக்கும்? பீர், பிராந்தி எல்லாம் இருக்கும், விஸ்கி, ரம்மு எல்லாம் இருக்கும். ஆனா அப்படிப்பட்டதான சாப்பாடு நான் சாப்பிட்டு என்னோட ஜீவியத்தை கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? தானியேல் முடிவு பண்றாரு. இப்படி அந்த பாபிலோன் தேசத்துல இருந்து அடிமைகளா இருந்தாலும் கர்த்தருக்கு என்ன செய்யறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்மளும் இப்ப எப்படி இருக்கிற வேத வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம உலகத்துல அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். நமக்காக ஒரு ராஜ்யம் பரலோகத்துல இருக்குது. ஆனா அந்த உலகத்துல இருக்கிறோம்.
தானியேலு எல்லா காரியமும் எல்லா வசதியும் இருந்துச்சு. அவரை குசித்து குடிச்சு வெறித்து இருக்கிறதுக்கு எல்லா சந்தர்ப்பமும் இருந்துச்சு தானியேலுக்கு. ஆனா தானியேல் என்ன செய்யல, அதை பயன்படுத்தல. ஏன்னா ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் நம்ம சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் அந்த அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழல. ஆனாலும் நாம் இந்த காலகட்டத்துல இப்ப உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம். நமக்கும் அநேக காரியம் தானியேலுக்கு வந்தது போல அநேக சோதனைகள் பிரச்சனைகள் வரலாம். நம்ம அந்நிய தேசத்துல இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு தேசம் பரலோகத்துல இருக்குது. நம்ம இப்படிப்பட்டதான கஷ்டத்துக்குள்ளேயும் பல விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் போலாம். ஆனா தானியேலோட ஜீவியம், அவருக்கும் பல விதமான கஷ்டம் பல விதமான பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, தேவனுக்கு உண்மையா இருக்கிறத உண்மையா இருக்கணும்னு சொல்லி அந்த தேவனுக்கு உண்மையா இருக்கிற காரியத்துக்கு முதல் இடத்தை கொடுத்தாரு. என்ன செஞ்சாரு, முதல் இடத்தை கொடுத்தாரு. நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், வளமான வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கணும், நல்லா வசதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தானியேலு அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயும் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்டதான சிந்தை அநேகருக்கு இல்ல. இப்படிப்பட்டதான சிந்தை அநேகருக்கு இல்ல. ஆனா தானியேலுக்கு இருந்துச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் தேவனை பிரியப்படுத்துவேன், தேவனுக்கு உண்மையா ஜீவிப்பேன் அப்படின்றதான எண்ணம் அவருக்கு தானியேலுக்கு இருந்துச்சு. அவர் ஏற்கனவே என்ன செஞ்சாரு, இருதயத்துல முடிவு பண்ணிட்டாரு, நான் இப்படிப்பட்டதான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, தேவையான பானத்தை குடிச்சு தேவனோட நாமத்தை கெடுக்க மாட்டேன், கர்த்தரோட பேரை நானு கெடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. நான் இந்த மாதிரி காரியம் என்ன செஞ்சாலும் இங்க பாபிலோனுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக நான் போனாலும் என்னோட ஜீவியத்தை, என்னோட சரீரத்தை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவரு முடிவு பண்றாரு. நம்மளும் இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கிறோம். நமக்கு என்ன இருக்குது, நமக்கு முன்பாக நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியதான காரியமும், கர்த்தரிடத்திலிருந்து நம்ம வழி விலகி போக வைக்கக்கூடியதான காரியமும் இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்டதான காரியம், உலகம், மாம்சம், பிசாசு. உலகம், மாம்சம், பிசாசு. இப்படி நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம ஜீவிக்கிறோம். ஆனாலும் இந்த உலகமானது நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடியதா இருக்கு. உலகத்துல இருக்கிறதான சுகபோகமான வாழ்க்கை, உலகத்துல இருக்கிறதான அநேக சிற்றின்பங்கள், அநேக சுகபோகமான வாழ்க்கை, சிற்றின்பங்கள், இப்படிப்பட்டதான காரியம் உலகத்துல இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளை என்ன செய்யலாம், கர்த்தர்கிட்ட இருந்து தூரமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா தானியேலை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இப்படிப்பட்டதான வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஜீவியம் செஞ்சு என்னோட வாழ்க்கையை நானு, என்னோட சரீரத்தை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாரு. இப்படிப்பட்டதான தானியேலுக்கு இருக்கிறதான சுபாவம் நம்ம கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். தானியேல் இப்படிப்பட்டவரா இருந்தாரு, ஒரு ஜெபிக்கிறவரா இருந்தார். தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தாரு. ஒரு நினைச்சுக்கலாம், நான் நல்லாதான் இருந்தேன், கர்த்தருக்கு உண்மையா தான் இருந்தேன், இஸ்ரேல் நாட்டுல கர்த்தருக்கு உண்மையா தான் இருந்தேன். ஆனா கர்த்தர் என்ன கொண்டு வந்து அடிமையா இங்க போட்டுட்டாரு. இனிமே நான் கர்த்தருக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நான் கர்த்தரோட சமூகத்திற்கே போக மாட்டேன் இப்படின்னு அநேகருக்கு இப்ப காலகட்டத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம். நான் நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே உண்மையா இருந்தேன், ஆனா ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு முறுமுறுக்கக்கூடியதான சிந்தை அநேகருக்கு இருக்குது. முறுமுறுக்கக்கூடியதான சிந்தை. ஆனா தானியேல் அப்படி இல்லை. தானியேல் என்ன செஞ்சாரு, எப்படிதான் அவரோட சூழ்நிலை மாறி போனாலும் அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம் அவரோட தேசத்துல. ஆனா இப்ப ஒரு சிறையிருப்புல இருக்காரு, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாரு. இருந்தாலும் எப்படி இருக்கிறாரு, கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும்னு அவரு இருதயத்துல முடிவு பண்ணிட்டாரு. ஜெப ஜீவியத்துல கூட நம்ம பாக்குறோம், அவர் உண்மையா இருக்கிறாரு. நம்ம பாக்குறோம், பத்திரத்துக்கு தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப என்ன சட்டத்திட்டம் வந்துருச்சு பாபிலோன் தேசத்துல, அந்த பார்வோன் ராஜா, அந்த ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. சொந்த தேவனை, உங்களோட தேவனை, இஸ்ரவேல் ஜனங்க உங்களோட தேவனை நீங்க வணங்கக்கூடாது. அங்க உள்ள ராஜாவை தான் நீங்க என்ன செய்யணும், வணங்கணும்னு என்ன செஞ்சாங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரமாணமா வந்துருச்சு, ஒரு சட்டமா வந்துருச்சு அந்த நாட்டுல. நீ உங்களோட தேவனை ஆராதிக்க கூடாது, துதிக்க கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது. நீ ஜெபம் பண்ணனா அந்த ராஜாவுக்கு தான் நீ
ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அந்த கையெழுத்து இடப்பட்டு அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகும் அவர் என்ன செய்யறாரு, அந்நாளைக்கும் ஜெபிப்பாரு 3 தடவை ஒரு நாளைக்கு. அதே போல என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் அன்றாடைக்கு 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை. தானியேலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபிக்கிறதான வாழ்க்கை. அதை என்ன செய்யறாரு, மறுபடியும் அவரு சட்டம் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் போய் தேவனுக்கு நான் 3 முறை தேவனோடு நான் ஐக்கியப்படுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், அதே போல நான் மறுபடியும் போய் இன்றைக்கும் 3 தடவை ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் போய் ஜெபம் பண்றாரு. இப்ப நம்ம பார்க்கிறோம், அநேகரு சுவிசேஷம் சொல்லுவாங்க, கைப்பிரதி கொடுப்பாங்க. ஆனா அந்த தேசத்துல ஐயோ கைப்பிரதி கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியா கர்த்தர் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லும் போது அது பெரிய பிரச்சனை, நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பயந்துகிட்டு என்ன செய்யறாங்க, அது கர்த்தரோட நாமத்தை அறிவிக்கிறது இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை. ஆனா தானியேலை பார்க்கும்போது அந்த சட்டம் கடுமையா இருந்தாலும் என்ன செஞ்சார், தானியேல் ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. பின்பு என்னாச்சு, சிங்கக்கவியில போடப்பட்டாரு, தேவன் பாதுகாத்தாரு. நாம பாக்குறோம், சுவிசேஷம் சொல்லணும், ஐயோ சுவிசேஷம் சொன்னா கைப்பிரதி பண்ணா எவனோ குடிச்சுக்குவான், இந்த நாட்டுல சுவிசேஷம் சொன்னாலே பல விதமான பிரச்சனை வருது, சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க, பல பேரு முடங்கி கிடக்குறாங்க. ஆனா தானியேலு நீ ஜெபிக்க கூடாது, கர்த்தர்கிட்ட ஜெபிக்க கூடாது அப்படின்னு சட்ட பிரமாணம் வந்துருச்சு. ஆனாலும் தானியேல் என்ன செஞ்சாரு, ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சாரு தானியேலு. அவனை தூக்கி சிறைச்சாலையில சிங்கக்கவியில போட்டாங்க. தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினாரு. மறுபடியும் தானியேல் என்ன செஞ்சாரு, அவரு இருந்த இடத்துக்கு அவர் வந்தாரு. நம்ம பாக்குறோம், தானியேலு அந்த மாதிரி 3 தடவை ஜெபிக்காட்டி சிங்கக்கவியில போடப்பட்டிருக்க மாட்டாரு, அந்த அற்புதத்தை அவரு பார்த்திருக்க மாட்டாரு. அவர் 3 தடவை ஜெபிச்சதுனாலதான் சிங்கக்கவியில போடப்பட்டாரு. போடப்பட்ட பிறகு அந்த சிங்கம் அவரை கடிக்கல, சிங்கத்தோட வாய தேவன் கட்டி போட்டாரு. இதெல்லாம் இந்த இப்படிப்பட்டதான அற்புதத்தை காண செய்தார். நாம கூட இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக அநேக காரியத்தை செய்யணும், ஆனா பயந்துகிட்டு என்ன செய்யறது இல்லை, அந்த காரியத்தை செய்யாததுனால நம்மளுடைய ஜீவியத்துல அற்புதத்தை பார்க்க முடியல. நம்ம சொல்றோம் 1000 வருஷத்துக்கு முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தி இயேசு இருந்ததான நாட்கள்ல இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் அந்த 1ஆம் நூற்றாண்டுல அப்போதற்கு அநேக அற்புதங்கள் செய்தாங்க, அடையாளங்களை செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அற்புதத்தை செஞ்சாங்க. நாமும் அந்த அற்புதத்தை அடையாளத்தை காணணும், பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்படி அநேக காரியம் தடை இருக்கும்போது கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஒன்றும் செய்யல, அப்ப எப்படி அற்புதத்தை பார்க்க முடியும்? கர்த்தருக்காக நாம் விலக்கிரியத்தை செலுத்தினாதான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியும். தானியேலே அந்த விலக்கிரியத்தை செலுத்தினாரு. என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, சிங்க கவியில போடப்பட்டு என் சிங்கம் என்னை கடிச்சு போட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியம் எப்பொழுதும் இருக்கும்னு சொல்லி அவர் ஜெபிக்க போனார். நாம இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறோம், அப்படிப்பட்டதான ஜீவியம் செய்யறோமா? என்னதான் ஆனாலும் சரி, வெட்டி போட்டாலும் சரி, நானு சத்தியத்தை அறிவிப்பேன், அழிந்து போகிற ஆத்மாக்கிட்ட போய் சத்தியத்தை அறிவிப்பேன், கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பேன் அப்படின்னு நாமும் கூட இருதயத்துல முடிவு பண்ணணும். முடிவு பண்ணும்போது கர்த்தர் என்ன பிரச்சனைக்குள்ள வந்தாலும் தானியேலை பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தானியேல் இப்படியாக கஷ்டப்பட்டார் தான், ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருந்தார். எல்லா வித சூழ்நிலை அநேக பேர் என்ன நினைப்பாங்க, பெரிய பிரச்சனை ஏதாவது கஷ்டத்துல சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க, எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் முறுமுறுத்தாங்க. தண்ணிக்காக முறுமுறுத்தாங்க, அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னுக்கு நிக்கிறாங்க, பார்வோனின் சேனை பின்னால வந்துகிட்டு இருக்குது. என்ன செஞ்சாங்க, மோசே என்ன எகிப்து தேசத்துல கல்லறை இல்லைன்னு கொண்டாந்து எங்களை வனாந்தரத்துல கொண்டு போட போறியா, இப்படிலாம் சொல்லி முறுமுறுத்தாங்க. ஆனா தானியேலோட ஜீவியத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது எந்த காரியத்திலையும் கர்த்தர்கிட்ட போய் அவர் முறுமுறுக்கல. இப்படி தானியேலோட சுபாவம் நமக்கு இருக்கணும். இதுக்காக தான் வேத வசனத்துல இந்த தானியேலை குறிச்சு, தாவீதை குறிச்சு, யோசேப்பை குறிச்சு எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அநேக அவங்களோட சுபாவத்தை குறிச்சு, எப்படி தேவனுக்கும் அவங்களுக்கும் ஐக்கியம் இருந்துச்சு, எப்படி தேவனுக்கும் ஏனோக்குக்கும் தேவனுக்கும் எப்படி ஐக்கியம் இருந்துச்சு. ஏனோக்கு என்ன செஞ்சாரு, அவருக்கும் மனைவி இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சு.
தேவனோடு சந்திச்சு இருந்து மரணத்தை பார்க்காம தேவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவரு மரணத்தை பார்க்கவே இல்லை, மறிக்காமையே அந்த சரீரத்தோட எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாருன்னு பார்க்கிறோம். அப்படி அநேக பரிசுத்தவான்களோட ஜீவியத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்களாம் இப்படியா ஜீவிச்சாங்க. ஞானியரோட ஜீவியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கிறதான கேரக்டர். தேவனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. என்ன காரியமா இருந்தாலும் முதல்ல தேவகிட்ட சொல்லிட்டு தான் என்ன செய்வாரு, அவர் வேலையே ஆரம்பிப்பார். வராங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, தானியேல என்ன செஞ்சாங்க, ஒரு ராஜா வந்து என்ன செய்யறாரு, சொப்பனத்தை காட்டுறாரு. சொப்பனம் தெரியல. அப்ப அங்க உள்ள மந்திரவாதிங்க சொப்பனத்தை அறிஞ்சு வியாக்கியானம் பண்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ராஜா என்ன செய்யறாரு, நீ சொப்பனத்தையும் அறிவிக்கணும், நீ சொப்பனத்தோட அர்த்தத்தையும் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னு ராஜா என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் வெட்டி போடு, எல்லா ஞானிகளையும் பாபிலோன்ல உள்ள எல்லா ஞானியும் வெட்டி போடுன்றாங்க. ஆனா இந்த விஷயம் தானியேலுக்கு தெரியாது. ஆனா வெட்டி போடுறதுக்கு மட்டும் முதல்ல யாரை தேடுறாங்க, தானியேலை தேடுறாங்க. அப்புறம் தானியேல் சொல்றாரு, நான் சொல்றேன், நான் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் தவணை சில காலங்கள் தவணை கேட்கிறாரு. அவங்களோட காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் தேவன்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்வார். நம்மள ஒரு ஆள் கூப்பிட்டா எதாவது நான் செஞ்சிடறேன், நான் வந்துடுறேன், எல்லாம் நடக்கும், நான் வந்தா நடக்கும். ஆனா தானியேல் எப்படி இருந்தாரு, தாழ்மை உள்ளவராக இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் தேவகிட்ட போய் உபவாசம் எடுத்து ஜெபிச்சு கேட்டுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அவரு வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஆண்டவரு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் கேட்டு வந்து சொல்றேன். இப்படி தானியேலோட ஜீவியத்தை நம்முடைய தேவ பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. தானியேல் செய்கிறதான கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு ஜீவிக்கிறதான ஜீவியம், கர்த்தரோட சமூகத்துல எப்பொழுதும் இருக்கிறதான காரியம், அவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறதான காரியம், இப்படி தானியேல் ஜீவிக்கிறதெல்லாம் பார்த்து தேவன் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. நாமும் கர்த்தருக்கு உண்மை உத்தமமா நம்ம இருதயத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களா கர்த்தருக்காக நாம் ஜீவிக்கணும். அநேக பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் முழுமுழுக்காம கர்த்தர் பொறுப்பெடுப்பார், எல்லாரையும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார்னு சொல்லி நம்ம ஜீவிக்கும் போது, தானியேலை போல நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தரு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்மையும் பார்த்து கர்த்தரே செய்வாரு, சந்தோஷப்படக்கூடியதா இருக்கும். அநேகம் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நாமம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, உண்மையை உத்தமமா ஜீவிக்காட்டி பரவாயில்ல, ஒரு அளவுக்கு ஜீவிக்காலும் பரவாயில்ல, என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கிரியைகளினால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. ஐயோ இவங்க கிறிஸ்தவங்க அந்த சபைக்கு தான் போறாங்க, என்ன இவங்க ஜீவியா கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, என்ன இப்படி இதனாலதான் எனக்கு கிறிஸ்தவங்களையே பிடிக்காது. இப்படி கூட அநேகரு சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம சாட்சி உள்ள ஜீவியம் செய்யணும். தானியேலோட ஜீவியத்துல ஒரு பெரிய சாட்சி இருந்துச்சு, யோசேப்போட ஜீவியத்துல ஒரு பெரிய சாட்சி இருந்துச்சு. நம்மளோட ஜீவியத்துல சாட்சி எங்க, நம்மளுடைய ஜீவியத்துல சாட்சி எங்க? தானியேலோட ஜீவியம் அப்படியா இருந்துச்சு. நம்முடைய ஜீவியத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேலோ பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவர்களா இருந்தான். இப்படி எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறபடினால அது அடிமையா இருந்தாலும் தேவன் என்ன செய்யறாரு, தானியேலை உயர்த்துறாரு. அந்த இடத்துல அந்த பாபிலோன் தேசத்துல தானியேலை உயர்த்துறாரு. தானியேல் எப்படியோ அடிமைத்தனத்துக்குள்ள காணப்பட்டாலும் தேவன் தானியேலை பார்க்கிறாரு. தானியேல் உண்மை உத்தமம் உள்ளவரா இருக்கிறாரு. தேவன் என்ன செய்யறாரு, அந்த பாபிலோன் தேசத்திலையும் தானியேலை உயர்த்துறாரு. தேவன் நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவர்களா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாகி ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவர் எல்லாவற்றையும் உண்மையா இருக்கிறார், விசேஷித்த ஆவி இருக்கு. அதனால என்ன செஞ்சார் ராஜா, அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துறாரு. நம்ம பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சா கர்த்தருக்கு உண்மையா ஜீவிச்சாரு இல்ல. என் ஆண்டவரே பிரதானிகளுக்கும் மேற்பட்டவர்களாக்குவார், ராஜாவுக்கு 2வது இடத்துல வைப்பாரு அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டா அவரு உண்மை உத்தமமா இருந்தாரு, ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியை செஞ்சாரு, தேவனுக்கு உண்மையா இருந்தாரு இல்ல. தேவனுக்கு அவர் முதலாவது உண்மையா இருந்தாரு, அவரோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு, எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தாரு. தேவன் அதை பார்த்து அவரை உயர்த்தினார்.
இப்ப நம்ம ஒரு காரியம் செஞ்சிட்டாலும் என்ன செய்வோம், தேவன் என்ன பாக்குறாரா, நான் செஞ்ச இந்த நல்ல காரியத்தை தேவன் பார்த்தாரா, என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போறாரு, நான் செஞ்சிட்ட ஒரு நல்ல காரியம், இதுக்காக கர்த்தர் என்னை எங்க உயர்த்தி வைக்க போறாரு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எதிர்பார்த்து இருக்கோம். நம்ம எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது. தானியேல் எதிர்பார்த்து செய்யல, கர்த்தர் என்னை உயர்த்துவாருன்னு நினைச்சு செய்யல. தேவன் என்ன சிங்க கபியில சிங்கம் கடிக்காதபடிக்கு என்னை பாதுகாக்குமாறு எதிர்பார்த்தும் அவர் செய்யல. அவர் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். நம்ம இப்பொழுது என்ன செய்யறோம், கர்த்தருக்கு நான் ஒண்ணு செஞ்சா கர்த்தருக்கு எனக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சா எனக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். எதையாவது எதிர்பார்த்து தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு எதிர்பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தானியேல் எதிர்பார்த்து செய்யல. தானியேல் உண்மை எதிர்பார்த்துட்டு உண்மை வரல. யோசேப்புக்கும் ஆண்டவர் எதையாவது செய்வார்னு எதிர்பார்த்து உண்மை ஒருத்தவனா இருக்கல. யோசிப்பு அவர் என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார் வாழ்க்கைய. கர்த்தர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் உயர்த்தினார். இப்படிதான் தானியேல் என்ன செஞ்சாரு, தேவன் உயர்த்தினார். தானியேல தேவன் உயர்த்தினார்னு பாக்குறோம். மேலும் நம்ம பாக்குறோம் அந்த அந்த தானியேலும் அந்த பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருந்தாரு. இன்னும் 3 பேர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லப்பட்டவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த பாபிலோன் தேசத்துல தான் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப ராஜா ஒரு பெரிய கட்டளை போட்டான். என்னன்னு போட்டான், இந்த சிலையை நீங்க வணங்காட்டி நான் உங்களை எரியிற அக்னியில போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க, தைரியமா சாக போறேன்னு தெரிஞ்சு துணிச்சு என்ன செஞ்சாங்க, அந்த சிலையை வணங்கல. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களை தூக்கி எரிகிற அக்னியில போட்டாங்க. ராஜா கேட்கிறான், நீ மனம் திருப்பி இந்த சிலையை வணங்க பாரு, வணங்கினா உனக்கு நல்லது. அவன் சொல்றான், இந்த காரியத்தை குறித்து உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தைரியத்தோட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து ராஜாவே உனக்கு நானே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. சொல்றாரு, அந்த நெருப்ப இன்னும் 7 மடங்கு அதிகரி, நெருப்ப அக்கினி ஜுவாலைய இன்னும் 7 மடங்கு அதிகரி அப்படின்னு சொல்றாரு. 7 மடங்கு அதிகரிச்சுட்டாங்க. ராஜா சொல்றாரு, குண்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க 3 பேர்த்தையும் தூக்கி எரிகிற அக்னியில போடு அப்படின்னு. உடனே குண்டர்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, 3 பேர்த்தையும் போய் எரிகிற அக்னி ஜுவாலையில போடுறாங்க. ஆனா அந்த தூக்கிட்டு போய் போட்டாங்க, அந்த குண்டர்கள் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. ஆனா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க, அக்னி ஜுவாலையில உலாவிட்டு இருக்கிறாங்க. ராஜா இங்க இருந்து பாக்குறாரு, 3 பேர் அனுப்புறாரு ராஜா. நாலாவது ஒரு மனிதகுமாரன் அவங்களோட சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அக்னி ஜுவாலையில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் பாக்குறாரு, அது யாரு, தேவ அவங்களோட மத்தியில இருக்கிறாரு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நான் அந்த சிலையை வணங்காட்டி இவங்க அக்னி ஜுவாலையில போட்டாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து அவர் என்ன செய்யல, அவர் வணங்காம இல்லை. அவர் என்ன செஞ்சாரு, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, நான் கர்த்தருக்காக இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அவர் இருதயத்துல முடிவு பண்ணாரு. நாமும் பார்க்கிறோம், நம் கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம். கர்த்தரு அவங்களுக்காக எப்போதாக இருந்தும் ஆவியானவர் அவங்களுக்குள்ள தெரிவு செய்வார். ஆனா ரட்சிக்கப்பட்டதான இந்த புதிய ஏற்பாட்டு கர்த்தரோட பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு, நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அநேக காரியங்களை சபையின் மூலமா அநேக காரியங்களை வெளிப்படுத்தி தந்துகிட்டு இருக்கிறாரு. பரலோகத்தின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தந்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்படி தானியேலையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்முடைய ஜீவியம் தானியேலோட ஜீவியத்தை விட எப்படி இருக்குது? அவர் பழைய ஏற்பாட்டு காலம் அவருக்காக இயேசுவை பெற்றுக்கொள்ளல, ரட்சிப்பின் சுவிசேஷம் அவர் அறியல. ஆனாலும் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையில அவர் ஜீவிச்சாரு. அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்துச்சு? இப்ப கர்த்தராக இயேசு நம்மை நேசிச்சு நமக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில பாடுபட்டு நம் கர்த்தருக்காக ஜீவியம் போன கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? தானியேலோட ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனையா இருந்துச்சு. நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குது? நாத்தம் எடுத்த வாழ்க்கையா இருக்குதா? நாத்தம் எடுக்கிற ஜீவியமா இருக்குதா? தானியேல் ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியத்தை செஞ்சாரு.
நாம் எப்படிப்பட்டதான ஜீவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அநேக காரியத்துல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அநேக காரியத்துல நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதுல பெரிய மலையெல்லாம் குடுக்கி அங்க உள்ள மலையை குடுக்கி இங்க வைக்க சொல்லல ஆண்டவரு. இங்க உள்ள மலையை குடுக்கி அங்கேயும் வைக்க சொல்லல ஆண்டவரு. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் போதித்து உங்களை நடத்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரு நமக்குள்ள கிரியை செய்ய விரும்புறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள கிரியை செய்ய விரும்புறாரு. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கிறோமா? அநேக உலக காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போம். இந்த இருதயத்துல அநேக உலக காரியத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆனா இயேசு நம் இருதயத்துல வாசம் செஞ்சு நம்ம ஜீவியத்தை மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? உலகத்துல எல்லா காரியத்தையும் வந்து இருதயத்துல வச்சுக்குவோம். உலகத்துல என்ன நினைக்கிறோமோ, என்ன காரியம் உலகத்துல புதுசா வந்திருக்கிறோம், பழசா வந்திருக்கிறோ, பிரச்சனையா கஷ்டமா எல்லாத்தையும் இருதயத்துல கொண்டாந்து வச்சுக்குவோம். ஆனா தேவனுக்கு ஒரு சின்ன இடம் இல்லை நம்முடைய இருதயத்துல நமக்கு தேவனை வைக்க இருதயத்துல ஒரு கொஞ்சம் இடம் இல்லை. அதான் நிறைச்சு போய் கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது, அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்றாரு. இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும்னு வேதவசனத்துல வாசிக்கிறோம். இருதயத்துல அநேக பொல்லாத காரியம் இருந்துச்சுன்னா பொல்லாத வார்த்தை தான் நம்ம வாயில வரும். ஆனா இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன வரும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்டதான சுபாவம் கொண்டதான காரியங்களும் கர்த்தரோட வார்த்தையை நம்ம வாயில புறப்படும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். இருதயத்துல நிறைஞ்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா நம்ம நாவு என்ன செய்யும்? அவரை குறிச்சு தான் பேசும். இல்லாட்டி என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தை குறிச்சும் விமர்சிக்கக்கூடியவர்களா நம்ம காணப்படுவோம். அந்த காரியத்தை குறிச்சு பேசுவோம், இந்த காரியத்தை குறிச்சு பேசுவோம். எல்லாம் உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்களையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் குறிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அநேக பேருக்கு நம்ம இந்த காலகட்டத்துல பாக்குறோம், சரியா கர்த்தருக்குள்ள ஐக்கியப்படாதனால இந்த சத்தியத்திலேயே சந்தேகம், வேத வசனத்துல சந்தேகம். ஏன்னா கர்த்தருக்கு அவங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. யாரு சொன்னாலும் கேட்டுக்கிறது, யாரு சொன்னாலும் யூடியூப்ல எவனாவது பொய்ய சொன்னாலும் கேட்டுக்கிறது, எவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. சத்தியத்துல விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல. எவன் சொன்னாலும் கேட்டு என்ன செய்யறது? கடைசியில வழி விலகி போறது. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, பலவித காற்றினால அடிக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவித காத்து, உலகத்துல பலவிதமான அலை வருது. இதுதான் சத்தியம். யூடியூப்ல எவன் பொய்ய சொன்னாலும் நம்பிடுறது. அதை கேட்டுக்கிட்டு இப்ப கடைசியில என்னாச்சு? சத்தியத்தின் மேலேயே சந்தேகம், கர்த்தரோட வார்த்தையின் மேலேயே சந்தேகம். ஏன் அப்படி போகுது? நம்மளோட முழு கவனத்தையும் கர்த்தர் மேல செலுத்தல. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தை நோக்கிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தின் சிற்றின்பங்களை எதிர்பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தானியேல் அப்படி இல்லை. தானியேல் என்ன செஞ்சாரு? நடக்குதோ நடக்குதுலையோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, வருமோ வராதோ, நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். நான் கர்த்தர் பாதுகாப்பாரோ இல்லையோ, ஆனா நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் என்ன செஞ்சார் தானியேலு? அவரு கர்த்தருக்கு உண்மையா ஜீவிச்சார். நம் தானியேலோட வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் மென்மேலும் கர்த்தருக்குள்ள வளர கர்த்தர் கிருபை தரணும். அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம்.